இந்த இடத்துல நம்மளும் 3 ரவுண்ட் ஜெயிச்சிருப்போம், அவனுங்களும் 3 ரவுண்ட் ஜெயிச்சிருப்பானுங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சா நம்ம மாஸ்டர் அடிச்சிடலாம். அதோட சரி டீம்மேட்டை சுற்றினு வா ப்ரோ, நான் மேலே ஏறி அடிக்கிறேன்னு சொல்லி மேலே ஏறலாம் ஏறுவேன். நம்ம ஏறுற சாக்கில் நம்ம டீம்மேட்டை ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. சரி அதுக்குள்ளே ஏறிடலான்னு ஏறுவேன். நான் மேலே ஏறி எனிமி அடிக்கலான்னு மேலே போய் பார்ப்பேன். மேலே அந்த இடத்துல தூரத்தில் ஒருத்தர் இருப்பான். அவன் அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன். பார்த்தா அவன் இந்த பக்கம் ஒரு க்ளோவல் போட்டுருவான் டப்புன்னு. இந்த பக்கம் புல்லட் அடிக்கிற மாதிரி பார்க்கும். பார்த்தா நம்ம டீம்மேட்டை காலி பண்ணுறப்பான். அவனை எப்படியாவது அடித்து அவனு சொல்லிட்டு பார்ப்பேன். இங்கேருந்து ஸ்கோப் விழாது. அதோட கொஞ்சம் நவுண்டு போய் ஸ்கோப் போடலான்னு பார்த்தா அங்கேயும் போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்ப்பேன். மூளை ஸ்கோப்பு அவனுக்கு ஒரு அழுத்தி பிடிச்சி ஹெட்ஷாட் வச்சு அவனையும் முடிச்சு விட்ருவேன். இந்த பக்கம் இன்னொருத்தன் காமிச்சதுன்னு பார்க்குறதுக்குள்ள இங்கேருந்து டபுள் பேரில் வச்சு டேமேஜ் கொடுப்பான். சரி இந்த பக்கம் வந்து க்ளோவல் போடலான்னு பார்ப்பேன். அவன் அதுக்குள்ளே வந்து ரைடன் யூஸ் பண்ணுவான். அதோட அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு க்ளோவல் போட்டுருவேன். அதோட உட்காந்து மெடிட் போடலான்னு பார்ப்பேன். அதுக்குள்ளே அவனும் வந்துடுவான். அவனையும் அழுத்தி முடிச்சு ஒரு தரமான ஹெட்ஷாட் வச்சு முடிச்சு விட்ருவேன். அதுக்கடுத்து உட்காந்து மெடி சுற்றிட்டு இருப்பேன். நம்ம டீம்மேட் இங்கே காலி ஆகிடுவானுங்க. நம்ம தான் 1v4 பண்ணி ஆகணும். அதோட அவன் டீம்மேட் ஒருத்தன் வந்துடுவான். அவனையும் அழுத்தி பிடிக்கலான்னு பார்ப்பேன். கரெக்டாக அவன் மேலே இருந்து அவனுக்கு தான் அட்வான்டேஜ்னு சொல்லி கொஞ்சம் ஏறி போய் அடிக்கலாம் பார்ப்பேன். கரெக்டாக அவன் கீழே வரும்போது அவனால் அடிக்க முடியாது. அவனையும் அழுத்தி பிடிச்சி ஹெட்ஷாட் வச்சு அவனையும் முடிச்சு விட்ருவேன். இன்னும் ஒருத்தன் தான் அவனை அடித்தா எய்ஸு. அதோட ஓரியன் யூஸ் பண்ணுவேன். அவன் டீம்மேட் கரெக்டாக அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் விழும். அதோட எகிரி அடிச்சிடலான்னு பார்ப்பேன். புல்லட் அவன் மேலே படவே படாது. ஆல்ரெடி ஹெட்ஷாட் வாங்கினால டேமேஜில் தான் இருப்பான்னு சொல்லி அழுத்துவேன். அதான் சுத்தமாக படாது. அப்புறம் லைட்டாக அழுத்துவேன். பார்த்தா அவன் எனிமி காலி ஆகிடுவான். இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரியே போய் அடித்து மாஸ்டர் 60th ஸ்டாரும் அடித்தாச்சு. இந்த எய்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பின்னாடி மாஸ்டர் 60th ஸ்டாரும் போடுறேன். பிஆர்லேயே நம்ம மாஸ்டர் அடித்தாச்சு. பிஆரில் சீசன் மாற வரையும் நம்ம சிஎஸ் புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஆர் புஷ் பண்ணுவோம். நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.